வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர், சைல்ட் பிஹேவியரை எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ண முடியும், அதுக்கு பேரண்ட்ஸ் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சாதாரணமாக சில பிள்ளைங்க வந்து சில சில பதிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கோவப்படுவாங்க. அப்புறம் வந்து அதுலேருந்து எப்படி குழந்தைய நம்ம நேரம் ஆக்குறது அப்படிலாம் அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி சமயத்தில் சில பசங்க ரொம்ப வந்து அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் பற்றி கவலைப்படாத ஒரு முரட்டுத்தனமாக நடந்துக்கும். அதாவது தனக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நினைக்கும், தானுக்கு என்ன சாமான் வேணுமோ அதை மட்டும்தான் வேணும். மற்றவங்களுக்கு இது கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஷேரிங், அதனால் வர கேரு, அப்படியெல்லாம் ஒன்றுத்தை பற்றியும் ஒரு இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஆட்டிடியூடுக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இதில் நிறைய விஷயம் அந்த பசங்க ஏன் அப்படி அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்றதுங்க. ஒரு 10 வயசு குழந்தையோ என்னமோ அது இன்னும் தன்னை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு வைங்க. அப்புறம் நாளைக்கு வளர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வி கெட் அன்னாய்ட் வித் தட் பிஹேவியர். அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 ரீசன் இருக்கும். ஒன்று வந்து அப்பாவோ அம்மாவோ எல்லாத்துக்கும் குழந்தை சரியா, என் அப்பாவை செய்து முடிச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதில், அதாவது அன்பா ஒரு விஷயங்களை செய்து முடிச்சுக்கிறது, அன்பா ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறது, அது காட்டிலும் ராதர் வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ், இப்போ அநேகமாக எல்லார் வீட்லேயும் பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப ரேரான ஒரு ரேரிட்டியாக ஆயிடுச்சு. அந்த சமயம் அது மாதிரி இருக்கும்போது தே ஆர் கமாண்டிங் அண்ட் ஆர்டரிங் சில்ட்ரன் டு ஃபினிஷ் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் முடி, எல்லாம் எடுத்து வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது நிறைய நேரத்தில் அப்படி பண்ணுமா இருக்கும். அப்பா மிரட்டிட்டாங்க, இல்லை அம்மா மிரட்டுறாங்க, அம்மாவுக்கு நம்ம செய்கிறதே பிடிக்க மாட்டேங்கிறது, எல்லாத்துக்கும் அம்மா வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணி வேலை வாங்குறாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா இருக்கும். நோ அதர் வே த சைல்ட் ஹேட்ஸ் டு என்ன பண்ணோம், பட்ஸ் த மதர், அம்மா சொல்கிறத கேட்டு தான் ஆக்கணும். ஆனால் அம்மா இது போல் மிரட்டுறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க, கமாண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த குழந்தைக்கு நம்ம இன்டைரக்டாக என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் வளர்க்குறோம் அப்படின்னு கேட்டால், அது வந்து இன்னொருத்தரோட உணர்வுகளை புரிஞ்சிக்காது. ஏன்னா நம்ம குழந்தையோட உணர்வை நம்ம அம்மாவோ அப்பாவோ புரிஞ்சிக்கல இல்லையா. குழந்தைக்கு இது பிடிக்குமா, அவளுக்கு இது இஷ்டம் இருக்கா, வெதர் ஷீ இஸ் வில்லிங் டு டூ ஆர் நாட் அப்படின்னா எல்லா குழந்தையும் நம்ம சொல்கிறத கேட்கும், ப்ரொவைடட் சொல்கிற மாதிரி சொன்னான். அதுக்கு எல்லா நேரமும் நம்ம பாட்டியாக மாறினா தான் அப்படி சொல்லுவோம்னு அர்த்தம் இல்லை. அம்மாவே அந்த அன்பான ஒரு ரோல் எடுத்துக்கலாம். அம்மா ஆல்சோ பி பிட் பிஸி. என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறாங்க, அம்மாவை போய் எப்படி கேட்கக்கூடாதுன்னு, அம்மா மிரட்டினா தானே வேலை நடக்கும். எஸ், 100%. பட் நாட் அட் த எவ்ரி அக்கேஷனுக்கு இல்லை. நம்ம அம்மா விசுவாசமாகவும் நிறைய தடவை பேசுவாங்க. இந்த மாதிரி வேலை செய்ய சொல்லும்போது அம்மா ரொம்ப விசுவாசமாக பேசினா தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். தங்கம், இந்த சாயில்டு க்ளோத்ஸ்லாம் கொண்டு வாஷ் பண்ணுற இடத்துல போட்டுவிடு. அப்புறம் வந்து இந்த காஃபி டீ எல்லாம் பால் குடிச்சிருக்கு இல்லையா, அந்த டம்ளரை கொண்டு எங்கே வாஷ் பண்ணணுமோ அங்கே கொண்டு சிங்கில் வச்சுடு அப்படின்னு சில சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் கூட வச்சு விட்றியா, என் அம்மா வச்சு கொண்டு வைக்கிறியா அப்படின்னு கேட்டால் அது மாட்டேன்னு சொல்லாமல் எஸ் அம்மா டெஃபினெட்லி இதோ எடுத்துன்னு போய் கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும். இதை கொண்டு போய் வை அப்படின்னு சொன்னால் சொல்கிறது ரெண்டுமே சென்டென்ஸ் ஒன்று தான், செய்ய வேண்டிய வேலை ஒரே மாதிரி தான். பட் சொல்கிற பேட்டர்ன், அந்த டோன், அந்த எக்ஸ்ப்ரெசிவ் பிஹேவியர் அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் அந்த குழந்தைக்கு அது என்ன பண்ணும், அதனால் அடிக்கடி அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்காம ஒரு பிளண்ட்டாக நடந்துக்கும். இது ஒரு ரீசன். இந்த மாதிரி பிஹேவியரை இப்படி நம்ம வந்து தன்மையாக பேசி ஒரு ப்ளீஸிங் மேனர்ஸை குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியும். நாம் இப்படி பேசினா அதுவும் நாளைக்கு ரொம்ப பெருசாக போச்சுன்னா, எனக்கு இது வாங்கி கொடுக்குறியா, எங்கள் அம்மா வச்சேன் அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கேட்கும். ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் குழந்தைக்கு நல்லா மனசில் பதியறதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இது ஒரு ரீசன். இது மாதிரி இந்த பிஹேவியரை நம்ம நேரம் பண்ண முடியும். எல்லா விஷயத்துக்குமே பிள்ளைங்கள்கிட்ட வேலை வாங்கணுன்றது வந்து ஒரு நியாயமான விஷயம்தான். த சைல்ட் ஷுட் ஆல்சோ லேர்ன் டு ஹெல்ப் தேர் பேரண்ட்ஸ். அதுக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஆனால் அதை எப்படி வாங்கணும், நல்ல ஒரு கன்வின்சிங்காக பேசிட்டு குழந்தைங்க ப்ளீஸிங் மேனர்ஸை வளர்க்குற மாதிரி சொல்லி கொடுத்து அந்த வேலையை வாங்கினா அந்த குழந்தையும் அந்த வேலையை, டாக்டராக இருந்தாலும் சன்னாக இருந்தாலும், போத் த வேஸ், பாய் ஆர் கேர்ள், யூ கேன் என்ன பண்ணலாம், குழந்தைகள்கிட்டேருந்து முள்ள வேலை வாங்கலாம், தவறு இல்லை. ஆனால் அதை பார்த்து என்ன சொல்லுவாங்க, குழந்தைய வேலை வாங்குறான்னு. நான் இட் இஸ் நாட் ஸோ. குழந்தைக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நாட் அந்த என்ன கிடையாது, ஒரு த்ரெட்டனிங் ரோல் இல்லை, விசுவாசமாக வி ஆர் சப்போர்ட்டிங் அம்மா அப்படின்ற அந்த மைண்ட் செட் வளர்த்து அதில் நம்ம குழந்தைக்கு கிட்ட சின்ன சின்ன வேலையெல்லாம் வாங்கிக்கிறோம். இதனால் குழந்தைக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது,
நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம குழந்தைய சொல்கிறத கேட்குறது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ளீஸிங் மேனர்ஸை வளர்த்துட்டு குழந்தைகள்கிட்டேருந்து சின்ன சின்ன ஒர்க் பண்ண வைக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு தட் இஸ் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் குழந்தை இப்படி பேசணும்னு இல்லை. அவளோட ஹோம்ஒர்க் செய்கிறது கூட என் தங்கம்மாச்சை இன்னைக்கு ஒழுங்காக எழுதிடுறா ராஜாப்பா, நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அம்மா டவுட் வந்தால் நீங்கள் சொல்லுவீங்களா? எஸ் ராஜா, அதுக்கு தானே நான் அம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும் அப்படி கன்வின்ஸ் பண்ணலாம். இது ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பாய்க்கு இல்லை 4th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் தான் பண்ணணும் இல்லை. ஈவன் ஒரு 8, 9 கிளாஸ் ஆனால் கூட அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம அம்மா கிட்ட கேட்டால் நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வளர்த்து கொடுத்தா நிச்சயமாக அந்த குழந்தை நம்மளோட தான் இருக்கும். நமக்கும் அதில் பெரிய பெருமை தான், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகளை வரப்போகிற பதிவுகள் பார்க்கலாம்.